ஒரு ஆத்துமாவுக்கு நம்மளால சுவிசேஷம் அறிவிக்க முடியாம பிஸியா இருக்கிறோம்னா உங்களை பிஸியாய் நடத்துகிறவன் யார்? சமுதாயத்தின் பிரச்சனை என்ன? வேலைக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, பிசாசு பிடிச்சிருக்கு அதுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, அல்லது குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமண காரியத்துக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, நோய்வாய்ப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, புருஷன் குடிகாரன் அவனுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த ரவுண்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துடுறோம். சமுதாயத்தின் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை. நீ சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன பண்ண தீர்வு கொடுக்க முடியாது. யாரை பத்தி அறிவிக்கணும்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பத்தி அறிவிக்கணும். 12 பேர் 70 பேர் ஆனாங்க, 70 பேர் எத்தனை பேர் ஆனாங்க? 120 பேர் ஆனாங்க. இப்படி கொஞ்சம் நபர்களாக இருக்கிறவர்கள் அதிக பேரை என்ன பண்ண உருவாக்குனார்கள். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வரணும். இந்த காலத்துக்கு நீங்கள் தான் தேவை. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சந்தேகப்பட்டாங்க ஒரு சிலர் பேர். அவங்களுக்கே என்ன பண்ண, நான் ஆவியை தான் பெற்றிருக்கிறேனா, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேனா, ஆண்டவர் என்னையே தான் அழைச்சாரா, இந்த ஊழியக்கார் சொல்லிக்கிட்டு அழைகிறாரு, நான் தான் போய் பிரசங்கம் பண்ணணுமா, அப்படிலாம் என்கிட்டலாம் சொல்லலை. ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். இப்போ சொல்கிறாரு பாருங்க, இதை வச்சு செய்யுங்க. ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசட்டு ஊழியம் செய்யறதுக்கு அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படிலாம் ஆண்டவர் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார். ஒரு தீர்மானம் எடுங்க. எப்படியாவது விலைக்கிரயம் செலுத்தி அர்ப்பணிப்போடு தேவ சித்தத்தின்படி சுவிசேஷம் நான் அறிவிக்குவேன். சீசர்களின் வேலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால அதை செய்வேன். நான் புறப்பட்டு போவேன், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உட்காந்துருக்காதீங்க. ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்டு இருப்பார்கள் என்றால் கற்றுக் கொடுக்கிறவர்களாக காணப்படணும். யாருக்கு நான் சொல்லித்தர போகிறேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுங்க. நான் எத்தனை கிராமங்களுக்கு போய் இந்த வருஷத்துக்குள்ளே சுவிசேஷம் அறிவிப்பேன்னு என்ன பண்ண தீர்மானம் பண்ணியிருக்கிறேன்? அருமையானவர்களே, சும்மா இருக்கக்கூடாது. நான் அடி வாங்கியிருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன், மிதி வாங்கியிருக்கேன். ஏன்னா ஓநாய்களுக்குள்ளே அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் பெரிய காரியம்னு எடுத்து பார்த்துக்கிட்டா விளக்கமாத்த அடியெல்லாம் பெருசுன்னு நினச்சிக்கிட்டோம்னா நம்ம போக முடியாதுங்க. ஏரியாக்குள்ளே வந்து சுவிசேஷம் அறிவிச்சிக்கிட்டு இருக்காருங்க. நான் அறிவிக்கிறது என்னுடைய கடமையை, வேலையே இதுதான். என்ன தான் உனக்கு இதாயா வேலை, எவ்வளோ சம்பளம் வருது என்ன அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன போனால் ஒரு 10 விசுவாசத்துக்கு வராங்க, அவங்க 500 1000ன்னு கொடுப்பாங்க, அதை வச்சு ஊழியம் செஞ்சுருக்கேன். அப்படியா, இப்படி ஒன்று இருக்குதோ, இப்படி ஒரு வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் சொந்த பந்தத்துக்கு கண்டிப்பாக அறிவிங்க. ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை தான் அப்படின்னு வந்து சும்மா உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு போனவங்களும் இன்னும் ரட்சிக்கப்படலை என்ற அர்த்தம். யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? கர்த்தருடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பணியை செய்யாதவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்பது நான் சொல்லலை, அது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. மற்ற 28:20 ஆண்டவர் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாரு? சீசர்களை உருவாக்குங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசர்களாக்குங்கள். சரி, சீசர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் சீசர்களாக்கணும். மற்றவனை அங்கே சீசர்களாக்கிட்டானா இன்னும் சீசர்களாக்குங்கள். அப்போ உன் பிள்ளைய சீசனாக்கு, அவன் ஊழியம் செய்யட்டும். இப்போ உன் மகன் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக ஊழியம் செய்யணும். உங்களைப் போல முதல் தலைமுறையிலே வந்தவன் நான். ஏற்கனவே சொன்னேன், எங்கள் அப்பா பெரிய சபையை கட்டி வச்சு, வா தம்பி 100 விசுவாசிகள் இருக்காங்க அப்படியே என்ன கண்டினியூ பண்ணலாம் சொல்லலை. உங்களைப் போல ஒருவன் நான். நான் பைபிளை படிக்க ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ சீசத்துவம் என்பது இயேசு ஆரம்பித்த நாட்களிலிருந்து இந்த காலத்தில் வரையில செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவரோட காலத்தோடு முடிஞ்சிட்டு போகல. இப்போ சீசத்துவம் சீசர்கள்லாம் போங்க அந்த காலத்தோடு முடிஞ்சிச்சா? கிடையாது. நல்ல கவனிங்க. அதை சீசர்களுக்கும் கற்றுக் கொடுத்து ஆண்டவர் சென்றார். இன்னைக்கு வரல அந்த சீசத்துவ பயிற்சி எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையா? இந்த சபையில் ட்ரைனிங் என்ன பண்ணால் கொடுக்குறேன், வந்து எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவரே என்னை ஓநாய்க்குள்ளாக அனுப்புகிறேன்னு சொன்னீங்களே, எந்த ஓநாயின்னு எனக்கு காமிங்க ஆண்டவரே, அந்த ஓநாய்கிட்ட போய் நான் பேசிட்டு வரேன். அல்லேலூயா சொல்லுங்கள். ஓநாயை கண்டா பயமா? நல்ல கவனிங்க. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும். துரைதனங்கள்லாம் என்ன தெரியுமா? நான் தான் லீடர், நான் சொல்கிறதான் கேட்கணுங்கிற ஆளுக்கு ஏற்றுன்னு பேசணும். அதிகாரங்களோடு வருவான் பிசாசு. மனிதர்கள் அப்படி தான் அதிகாரங்களோடு வரும். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு வர்றான். அதிகாரங்களோடும் நம்ம நிற்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கிறாரு. பயன்படுத்துங்க. பயன்படுத்த தெரியல அப்படின்னா நீ விசுவாசியும் கிடையாது, சீசனும் கிடையாது. இதுதான் என்ன பண்ண இப்பொழுது சொல்லக்கூடிய முக்கியமான சாராம்சம். நான் செய்ததை நீ செய், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை முழுவதுமாக நம்பி உங்களிடத்தில் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை நான் செய்வேன். உங்கள் சொந்தக்காரங்க ஊர் என்ன பண்ண கொசவப்பட்டியில் இருக்கா போங்க. அவங்க என்னன்னா விக்கிரக ஆராதனை தோப்புக்கோ அல்லது பில்லி சூனியத்துக்கோ மந்திரவாதிக்கிட்டே கூப்பிட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. அது கிடையாது. இதுதான் அந்த ஓநாய்க்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ஏரோது என்ற நரிகளுக்கு போய் என்ன பண்ண நீங்கள் சொல்லுங்கள். ஏரோது நரி
அந்த கோயிலுக்கு வர நிறைய நரி இருக்குது. உங்களை சுற்றில என்ன பண்ணால் ஒரு 40-50 நரி, நீங்கள் ஒரு ஆள் அப்படி கெத்தா நின்று 40-50 நரிகளையும் என்ன பண்ணால் ஒரே வேட்டையாடி ஆடணும். அல்லேலூயா. இப்போ 40-50 நரிகளை நான் ஜமாளிக்க முடியுமா? ஜமாளிக்க முடியும். உன் பிள்ளைய, உன் தகப்பனை, உன் தாயை, உன் மகனை, உன் மருமகளை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர அந்த வீடு ரட்சிப்படையும் அது நிமித்தமாக அநேக பேர் ரட்சிப்படைவார்களா? வந்தால் சுவிசேஷம் அறிவிக்க வருவேன், இல்லைன்னா கிடையாது. எந்த வீட்டுக்கும் போய் சும்மா போய் நின்று பேசிட்டு வர்றதுக்கல்ல, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து முத்தான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். நான் முழு நேரம் ஊழியக்காரனாக இருந்து ஊழியத்தை சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஏன்னா எல்லோரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனோம்னே. இப்போ ஆண்டவர் தருகிற மீட்பை நான் பெற்றுக்கொண்டேன்னா அதை ருசி பார்த்துருக்கேன், அதனால தானே சொல்லலான்னு வந்திருக்கிறேன். அப்படியா? சொல்லு. அப்போ அவருடைய வாயின் வார்த்தையிலிருந்து பிடித்து கொண்டு நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே சுவிசேஷத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நான் உண்மை அளவிட மாட்டேன் ஆண்டவரே. கோதுமை மணிகளாக நாங்கள் செயல்படுவதற்கு கிருபை செய்வீராக. நாங்கள் எங்களை விதைக்கிறோம், எங்களை நாங்கள் விதைக்கிறோம். இப்போது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த வாரம் பூரா ஆண்டவருடைய செய்தியை கேட்டு நீங்கள் மட்டும் குணமாகிறதல்ல, மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதே பாவம். யாருக்கு ஐயோ? சுவிசேஷத்தை அறிவிக்காதவனுக்கு ஐயோ. இப்பொழுது கர்த்தருக்குள்ளாக பலப்பட்டு இப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்க உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் முறுமுறுக்காதீர்கள், அவருடைய பதவியை விலக்கி கொள்ளாதிருங்கள். ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் எப்படி செய்வதுன்னு என்ன முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் பிரகாசிக்கக்கூடியவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற உங்களை அழைத்திருக்கிறார். ஏதோ இந்த இடத்துல வந்து சும்மா உக்காந்துட்டு நீங்கள் போகிறது கிடையாது. ஏதோ இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்டு அப்படியே போட்டு போகிறது கிடையாது. இப்போ உங்கள் உள்ளந்திரியங்களிலே ஆண்டவர் பேச ஆரம்பித்து விட்டார். உங்கள் சமாதானத்தின் ஆசி உங்களுக்குள்ளே திரும்பி வரட்டும். உங்களுடைய சுவிசேஷத்தை யார் ஏற்றுக்கொள்ளலையோ நீங்கள் கொடுத்த சமாதானம் உங்களுக்கு திரும்பி வந்து அது ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கும். எனக்கு அருமையானவர்களே, இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று கட்டளை கொடுத்தார். இதை மத்தேயு 28 அதிகாரம் 18-19 வசனங்களில் நாம் வாசிக்க முடியும். இது இயேசுவின் பிரதான கட்டளை. இயேசுவுக்கு சீடர் என்றால் என்ன, சீசத்துவம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். சீசத்துவம் என்பது நிபந்தனை இல்லாமல் உத்தமமாய் அவரை பின்பற்றி வர வேண்டும். முதலாவது, சீசன் என்பவன் கற்றுக்கொள்பவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். நுகத்தை ஏற்றுக்கொண்ட பின்பே கற்றுக்கொள்ள முடியும். அமைதியான வீட்டிலே தங்குங்கள், அவ்வீட்டில் உள்ள மக்கள் தரும் உணவை உண்டு வானத்தை பருகுங்கள். ஒரு வேலைக்காரனுக்கு சம்பளம் தர வேண்டும், இன்னொரு வீட்டில் தங்கும் பொருட்டு அந்த வீட்டை விட்டு செல்லாதீர்கள். நகரத்தில் நுழையும் போது அங்குள்ள மக்கள் உங்களை வரவேற்றால் அவர்கள் உங்கள் முன் வைக்கும் உணவை சாப்பிடுங்கள். அங்கு வாழும் நோயுற்ற மக்களை குணப்படுத்துங்கள். பின்னர் தேவனின் ராஜ்யம் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது என்று கூறுங்கள். ஒரு நகரத்துக்கு போகும்போது அங்குள்ள மக்கள் உங்களை வரவேற்காவிட்டால் அந்நகரத்தில் உள்ள தெருக்களுக்கு சென்று எங்கள் கால்களில் படிந்திருக்கும் உங்கள் நகரத்தின் தூசியை கூட உங்களுக்கு எதிராக தட்டிவிடுகிறோம், ஆனால் தேவனின் ராஜ்யம் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள். நியாயம் தீர்க்கிற நாளில் அந்நகரத்து மக்களுக்கு கிடைக்கும் தீர்ப்பு சோதோம் நாட்டு மக்களுக்கு கிடைத்ததை விட கொடுமையானதாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.